இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் மரபுப்படி அறிமுகம் செய்து வைக்க நமது அன்பிற்கினிய சொல்லின் செல்வியான அருட்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்பதை அடிக்கடி நமக்கெல்லாம் நினைவூட்டி வேதாத்திரிய கருத்துக்களை நாம் சரிவர கற்பதற்கும் வாழ்வில் கடைபிடிப்பதற்கும் மற்றவர்க்கும் கற்பிப்பதற்கும் நம்மையெல்லாம் தூண்டி வரும் சேலம் மண்டல தலைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியருமான இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளருமான உழவன் மா தங்கவேலு அண்ணா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் முதல் வணக்கம். சேலம் மண்டலம் நடத்தும் இந்த தினசரி சிந்தனை விருந்தில் நாளும் நாளும் கலந்து கொண்டு அறிவாட்சி தரத்தில் உயர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வாழத் தெரியாதவர்களுக்கும் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும் 3 முனை முக்கோணம் என்றதொரு தலைப்பை தந்து முக்கோணத்தின் அந்த 3 முனைகள் எதுவாக இருக்கும் என்ற ஆர்வத்தை நம் நெஞ்சில் எழுப்பி இருக்கும் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் நம்முடைய மண்டல பொருளாளர் சொன்னது போல அறிமுகமே தேவையற்றவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனர் என்ற பெருமை இவருக்கு இருந்த பொழுதும் சேலம் மண்டலம் என்றாலே உழவன் தங்கவேலு அண்ணா, உழவன் தங்கவேலு அண்ணா என்றாலே சேலம் மண்டலம் என்னும் அளவிற்கு மனவள கலைஞர்களிடையே இவர் சேலம் மண்டல தலைவராக தான் மிகவும் பிரபலம். அதில் நமக்கெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சி உண்டு. அண்ணா அவர்கள் பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மிக முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்றேன். நாம் அனைவருமே அவரிடம் இருந்து கற்று கடைபிடித்து மற்றவர்க்கும் கற்பிக்க வேண்டிய ஒரு குணநலம், ஒரு உயர்ந்த பண்பு. அவர் எந்த ஒரு நபரிடம் எவ்வளவு குறைந்த நேரம் பேசினாலும் அந்த நபரிடம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதில் வல்லவர். யார கேட்டு பாருங்க, திருப்பூர்ல இருந்து வந்து பேசின பேராசிரியர் மதன் ஆகட்டும், ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து அற்புதமான உரை நிகழ்த்திய டாக்டர் பாலசுப்ரமணியம் ஆகட்டும், என்ன சொல்லுவார்கள்னா, உழவன் தங்கவேலன் அவர்தான் எங்களையெல்லாம் இவ்வளவு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து உயர்த்தி இருப்பவர். இந்த ஒரு சக மனிதரை ஒரு இன்ச்சாவது அவங்க வாழ்க்கையில உயர்த்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதுநிலை பேராசிரியரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனரும் சேலம் மண்டல தலைவரும் நம் அனைவரது இதய சிம்மாசனத்திலும் தனக்கென்று தனியிடம் பெற்றிருப்பவருமான உழவன் மா தங்கவேலு அண்ணா அவர்களை 3 முனை முக்கோணம் என்ற தலைப்பில் அரியதொரு உரை நிகழ்த்த வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அண்ணா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சொல்லால் மட்டும் நம்பாதே, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ என்று நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்து அந்த சிந்தனையுடைய பலனாக பயனாக மற்றவர்களை சிந்திக்க வைக்க வேண்டிய மகத்தான ஒரு வாய்ப்பை கொடுத்து முழுமையாக நம் அனைவரையும் வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல வளர்ச்சி வேண்டும் என்றால் நல்ல நிர்வாகம் வேணும். நல்ல நிர்வாகம் வேணும்னா நிர்வாகத்தை முழுமையாக தெரிந்த ஒரு ஆன்மா வேண்டும், தூய ஆன்மா. அப்படி நிர்வாகத்தையும்
தாய்மை பண்பு, தலைமை பண்பு என்று அடிக்கடி சொல்வதெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு உலக சேவா சங்கத்தை நடத்தக்கூடிய மகத்தான ஒரு பொறுப்பை ஆசா நருத்தந்தை நமது எஸ்கே மேலானுடைய கையில வழங்கிய நாள்ல இருந்து இன்று வரை யாரும் அப்பளுக்கு இல்லாம ஒரு வரி சொல்ல முடியாத, அப்படி சொன்னால் அவரு சாதித்து சாதனை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் தத்துவத்தில் எப்படி ஆசா நருத்தந்தை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதை போல ஒரு இருக்கக்கூடிய நம்ம தலைவர் எஸ்கே மேலாண்மையாவுடைய மகத்தான உழைப்பால் அவருக்கு ஈடு இணையாக இருந்து அவர் சொற்களை முழுமையாக ஏற்று தொண்டாற்றி இன்பம் கண்டுகொள்ளக்கூடிய இயக்குநர்கள், மண்டலங்கள், அனைத்துல பேராசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். சின்ன விதையில தான் புறப்பட்டது, இன்னைக்கு ஒரு ஆலமரமாக இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நிழல் கொடுக்கிறது, எல்லா வளமும் கொடுக்கிறது. இந்த உலக சேவா சங்கத்துடைய ஸ்தாபகர் நருத்தந்தையினுடைய வழிகாட்டு அந்த ஆற்றல். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணியவர் உணர் எண்ணங்கள் உறங்குவதில்லைங்கிற நிலைக்கு எந்த காலத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கூடிய ஆசான் தந்தை, மகான்கள், சித்தர்கள், யோகிகள் அனைவரையும் இதுல வணங்கி ஒரு நல்ல அறிமுகத்தை வழங்கினாங்க சகோதரி அவர்கள். உழவன் என்றால் எல்லாரும் வழிகாட்டின. அதற்கு எனக்கு குரு எப்படி தத்துவத்துல ராமஜி போல, நிர்வாகத்துக்கு நம்ம தலைவர் போல, எனக்கு இது போல ஒரு ஊக்கத்தை வளர்ற செடிக்கு நீர் வேண்டும், வாழ்வதற்கு பாராட்டு வேண்டும் என்று நான் சின்ன பையனாக இருந்தாலும் கூட அண்ணா என் அன்போடு அழைத்து அரவணைத்து என்னை ஊக்கப்படுத்திய நம்முடைய சகோதரருடைய தந்தையார் சுப்பையா, அவருடைய சகோதரர் உலகநாதன் போன்ற நாமக்கல் மண்ணின் மைந்தர்களால் நாமக்கல் மன்றம் நல்ல மன்றம், நாடு நல்ல பணிகளை செய்கின்ற மன்றம் என்ற திறமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக உழைத்திட்டவர்களை, உதவிவிட்டவர்களை என்றோடு வணங்கி, அதுல சேலம் மண்டலம் நம்ம ராஜகோபால் செட்டியார்ல இருந்து, வேணுகோபால் செட்டியார்ல இருந்து நம்முடைய உழைப்பாளிகள் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்களும் தான் இந்த பேர் சேரும் சொன்னாங்க. சேலம் மண்டலம்னா தங்கவேல் அல்ல, நாம இருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளரா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க பேரு, ஆனா அதுக்கு முன்னால எத்தனாயிரம் பேர் உழைச்ச மாதிரி இருக்கா. இதெல்லாம் அவர்களுக்கே சமர்ப்பணம் செய்து இது பத்தாது, பயணம் இன்னும் கொஞ்சம் ஓடிக்கொண்டு போய் வேகமாக ஓடணுங்கிற உணர்வு தான் நான் அடிக்கடி சொல்லுவோம். ஒளியில் இருக்கலாம், பேரொளிக்கு வரணும். இருள் இல்லை, அது நல்லா புரியுது. ஆனா ஒளியில் இருக்கிறோம், பேரொளிக்கு வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை போல வரவேற்று இந்த இணைப்பில் உள்ள அன்பு உள்ளங்களை எல்லாம் அடுத்து சொல்ற 3 விஷயம்தான்: சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. இதை மனதில் வச்சுக்கணும். இதற்கு அந்த 3 கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். ஆனா நம்ம பொருளாதார கொடுத்த தலைப்பு அந்த 3 அல்ல. அவர் கொஞ்சம் ஆழமாக நமக்கு, நான் வேற மாதிரி ஒரு கருத்து சொன்னா, ஆனா அவர் அழகாக இந்த 3 விஷயங்களை சிந்திக்கணும் கொடுத்திருக்கிறாங்க. 3 முனை முக்கோணம் என்று. நல்லதுதான். நீங்க எல்லாத்தினுடைய அடிப்படை அங்கதான் துவங்கும். அகத்தாய் விடுத்த அவ்வளவு பேருக்குமே இந்த முக்கோணம் நல்லா தெரியும். அது எந்த காலத்தையும் மறந்துடக்கூடாது. எப்படி நீ என்ன உயர்வா எத்தனை பெரிய பிஹெச்டி வானா கூட அந்த முதல் எழுத்து ஆனா ஆவனா மறந்து வாழ்க்கை இல்லை. அகார முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் எப்படி அகரம் எழுத்து முதல்ல இருக்க மாதிரி வேதாத்திரியத்தின் அடிப்படை அந்த 3 முக்கோணத்தை முழுமையாக நாம் வாழ்வின் நோக்கத்திலேயே சிந்திப்போம். முதல் அதான். தயவு செய்து 3 எந்த நேரம் மனதில் வச்சுக்கணும். 3 பத்தி முழுமையா புரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கலங்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாதான் அதுல சிரமம்லாம் வாழ முடியும். அது அருத்தந்தை கொடுத்த முக்கோணம் நான் போட்டு நம்ம விளக்கி இருக்கிறோம். நீங்க மனவள கலையில அகத்தாய் புத்தகத்துக்கு படிச்சா கூட, அடிப்படை பயிற்சி எடுத்தா கூட முதல்ல அந்த முக்கோணத்தை போட்டு அதுல தான், சமுதாயம், இயற்கைன்னு 3 அற்புத விளக்கங்களை கொடுப்பாங்க. இதுல என்ன சிறப்புனா, ஏன் முக்கோணம் போட்டிருக்காங்கன்னா, முக்கோணம் எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும்.
ஆனா அது ஒன்றாக அல்ல என்பதை தெரிந்து கொள்ளணும். அந்த முக்கோணங்கிற மனசுல எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு அதுலதான் நம்ம கொஞ்சம் தாண்டிட்டோம். எப்பவுமே ஆரம்ப கல்வி ஒழுங்கா படிக்காம மேல போயிட்டு அங்க சிரமம் இருக்கும். நிறைய பேர் மேல வந்து சிரமப்படுறாங்க, இந்த பக்குவத்துக்கு வரலன்னா ஆரம்ப படிப்பு சரியில்லை, அஸ்திவாரம் சரியில்லை. அஸ்திவாரம் இல்லாம நீங்க என்ன கட்டிடலாம், ஆனா அது கொஞ்சம் சிரமப்படும். அது மாதிரி இந்த ஆரம்ப கல்விய வலுவா வச்சுக்கணும். மேல போய் ஆரம்ப கல்வி படிக்கணும். எப்படி நீங்க ஞான மார்க்கு போட்டா கூட பக்தி தவிர பக்தி இருக்கணும். பக்தி இல்லைன்னா நீங்க ஞானமே இல்லை. நீங்க நிறைய பேர் பக்தி மார்க்கத்தை ஏதோ புரியாம அதை பேசுறாங்க. இதே மாதிரி முக்கோணத்தை மாதிரிதான் பக்தி மார்க்கங்கிறது சரிய கிரிய யோகம் ஞானம். சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற 4 அரும்பு மலர் காய் கனி போட்டு அரும்பை நீங்க வெறுத்தீங்கன்னா நீங்க காயா கனி ஆக முடியாது. அதான் இன்னைக்கு நம்ம அருகம்புள்ள வச்சு கும்பிடுறோம்னா உயிர் எத்தனை பெரிய வளர்ந்த 6 அறிவு 7 அறிவு 9 அறிவு ஆனாலும் ஓரிரு தாவரத்தை வணங்க வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. இந்த அன்பை இந்த மதிப்பு நினைக்கணும். சும்மால விளையாட்டு அல்ல. ஓரிரு மட்டும் வணங்கல, ஓரிரு வளர்ந்தக்கூடிய மண்ணை வணங்க வச்சிருக்கிறாங்க. மண்ணை வணங்கலைங்க, மண்ணுக்கு மூலமான நீரை வணங்குறோம், நீருக்கு மூலமான வெப்பத்தை வணங்குறோம், வெப்பத்துக்கு மூலமான காற்று மூலமான விண்ண வணங்க விண்ணத்துக்கு மூலமான சிவத்தை வணங்குறோம், மெய்ப்பொருளை வணங்குறோம். பரமாய சக்திக்குள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றுகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டா இறைவனால சண்டை போட மாட்டோம், இறைவனை முழுமையா உணர்ந்துக்குவோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படியா இருந்தாலும் எப்படி சரியை என்கின்ற கிரியை என்கின்ற அந்த பக்தி மார்க்கம் அது அது சாதாரண ஒரு ஏதோ எடுபடி படி அல்ல, அது ஒரு மார்க்கம். எத்தனை உயர்வு பெற்றாலும் டெல்லிக்கே நீ ராஜானாலும் வில்லுக்கு பேட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி நம்ம எங்க இருந்தால் கூட இங்க ஒரு தாய்க்கு பிள்ளை தந்தைக்கு பிள்ளை அண்ணனுக்கு தம்பி என்ற உறவுகள் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரிதான் நம்ம அடிப்படை பயிற்சியை வலுவாக கொடுக்கணும். பேராசிரியர்கள் அடிக்கடி சொல்லுவேன், என்னை கூட கேட்பாங்க சில இடங்கள், இல்லைங்கய்யா நீங்க 2 நாளை 3 நாளைக்கு தான் உங்களை கூப்பிடலான் இருக்கிறோம், முதல் அகத்தாய் எல்லாம் பரவாயில்லைங்கய்யாம்பாங்க. எனக்கு முதல் அகத்தாய் தான் நடத்த தெரியும், முதல் அகத்தாய் ஒழுங்கா நடத்தினாதான் 2 நாள் 3 நாள்ல ஒழுங்கா வருவாங்க. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நல்ல தெளிவா சொல்லக்கூடிய ஆசிரியர்களை யாரை மதிக்கிறீங்களோ அவங்கள அங்க அடிப்படையை கூப்பிடுங்க. இல்லைங்க சில பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்னானெல்லாம் என்னங்க எனக்கு மேல் பேச்சு கொடுங்கிறேன்னா அவங்க பேராசிரியர் சரியா ஆகலப்பா, அவங்க அப்படித்தான். அடிப்படை அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்டிட்டவங்க தான் சொல்லுவேன் நான். தவறா எடுத்துக்காதீங்க தயவு செய்து, இது உண்மை. அப்படி இருந்தா இப்படி நான் சொல்றது உண்மைதான். அப்படிதான் நீ முள்ள தெளிவு பெற்ற ஒரு பேராசிரியர் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். உங்களால அவங்களுக்கு விளக்க முடியும், அந்த தத்துவத்தை விளக்க முடியும் நம்பிக்கை வந்துட்டா முதல்ல அடிப்படை பயிற்சி எடுங்க, உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க முதல்ல. அதுல நீங்க தத்துவம் மட்டும் பேசுங்க இல்ல, அகத்தாயில முதல்ல அகத்தாய் விடுங்க. நீங்க சிறந்த ஒரு பேராசிரியராக இருந்தால் முதல்ல நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும், முதல்நிலை அகத்தாய்வை எடுக்கணும். வாழ்வின் நோக்கம் என்ன, வாழ்க்கை தத்துவம் என்ன மாதிரி இது எடுக்கணும். இத புரிய வைக்கிறேன் மேல தடுமாறுறாங்க. அருத்தந்தை பாருங்க, இன்னை வரைக்கும் அவர் பேசுற தலைப்புலயே அந்த ஆரம்ப கால சிறந்தவர்த்தல், கவலை ஒழித்தல், வாழ்த்தும் பயனும் என்ன மாதிரி அப்படி அவ்வளவு பதிவா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வேண்டுகோள் வைக்கிறேன், ஏன்னா நம்ம ஒன்றும் சாதாரண இடத்துல இல்லை, நாம் கல் கட்டி கொண்டிருக்கவில்லை, கோவில் கட்டி கொண்டிருக்கிறோம். அதனால முக்கோணத்துல முதல் கோணமான இருக்கக்கூடிய ஒரு மூலை நம்மளை பத்தி முதல்ல எடுத்துக்குவோம். எந்த நேரமும் நம்மளை பத்தி அதிகமா நினைக்கணும். இதான் மகிழ்ச்சியம் கற்றுக் கொடுத்த பாடம், எல்லாரும் சொல்லி கொடுத்த பாடம். தன்னை எரிய தனக்கோர் கேடில்லை, தன்னை எரியாமல் நம்ம அறிஞ்சிட்டோம், அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நேற்று இருந்தா நம்ம இன்னைக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லையே. அப்ப இன்னைக்கு நம்ம அறிஞ்சுக்கணும், இப்ப அறிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை பேசுனாலும் இருந்த நாம் இப்ப நம்ம இல்லை. அப்ப என்ன பண்ணணும், எந்த நேரம் நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தன்னை எரிய தனக்கு ஒரு கேடுல தன்னை எரியாமல் அப்படி விட்டுறாங்க, நம்மளை பத்தி கவலை இல்லை. அர்த்தம் என்ன சொல்றாங்க, முதல்ல ஒன்று இரு அன்று இது ஆராய்ச்சியோடு இருங்கிறாரு. என்ன அர்த்தம், இதேதான். உள்ள இரு,
விரிஞ்சன ஆராய்ச்சியோடு இரு. நீ ரெண்டுமே இல்லை. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க எண்ணம் உயர்வா இருக்கும், சொல் உயர்வா இருக்கும், செயல் உயர்வா இருக்கும். நீங்க ஒன்றும் அது கணக்கே போட முடியாது. அப்ப நீங்க ஒன்று இருக்கணும், அன்புங்கிறது ஆராய்ச்சியோடு இருக்கணும். இதுதான் முதல் என்னன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அருத்தந்தை முதல்ல கொடுக்குற அகத்தாய் பூராமே முழுக்க முழுக்க தவமா இருந்தாலும் அகத்தாய் உள்ள நம்மளை பத்தியே சிந்திக்கிறது, நமக்குள்ளேயே சேர்ந்தாவும் ஆகன சாந்தி துரியம் எல்லாம் நம்மளுக்குள்ளேயே சேர்ந்தவும். அதே மாதிரி என்ன மாறல், ஆசிரமத்தில் சிறந்தவற்றில் கவலை ஒழித்தலாம் எல்லாம் உள்ள நம்மளை பத்தி சிந்திக்கிற விஷயம். அப்ப அதை பத்தி சிந்திக்காம யாருக்காகவோ நாம் அகத்தாய்வு செய்கிறோம் என்றால் நாம் ஒரு நல்ல பேச்சாளராக இருப்போம், நல்ல ஒரு பிரச்சாரராக இருப்போம், நல்ல ஒரு சொற்பொழிவாளராக இருப்போம். ஒரு ஞானம் பெற்றவராக வர முடியவே முடியாது என்பது அருத்தனுடைய ஆழமான கருத்து. அதான் சொல்லுவாங்க, உணர்ந்தார்கள் ஓதினார்கள் அடங்கா பேதைக்குன்னு சொல்வே. இந்த வழி ஞாபகம் வச்சுக்கணும். உணர்ந்தார்கள் நல்லா ஓதுறாங்க, அடங்கா பேதைக்குன்னு சொல்வே. அதனால தயவு செய்து வேதாத்திரை யாருக்கோ கற்றுக் கொடுக்கிற விஷயம் அல்ல, முதல்ல கற்றுக்கொள்வது. அது நிரம்பிட்டா வழியும் அது மற்றவங்களுக்கு போட்டுரும். நம்மளே நிரப்பிக்காம நம்மளே நிறைவில்லாம போனா குறைதான் உற்பத்தி பண்ணும். குறை எண்ணி குறை சொல்லி குறை இதுதான் மகிழ்ச்சியா கொடுக்குற முதல்ல அகத்தால முதல்ல முக்கோணத்துல உங்களை நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஏங்க இந்த தத்துவம் நமக்கு தெரியுங்க, தத்துவம் தெரியும், ஆனா இல்லைன்னு சொல்லவில்லை. தத்துவத்தை கடைபிடிக்கிறோமா, கற்றல் கடைபிடிக்கிறோமா? அப்ப தானுன்னு என்ன சொல்றோம், உடல் நலம் மனவளம் உயிர் நட்பு நலம் கருமையை தூய்மை. 5 சொல்லுமா, உடல் நலம் மனவளம் நட்புலம் கருமையை தூய்மை பிரமையானம். இந்த 5 தெளிவாயிட்டோமா, உடல் நலம் தெளிவா இருக்கா, சந்தோஷம். அப்படி இல்லை என்ன பண்ணணும், தொடர்ந்து நல்லா இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்தே ஆகணும். மனநலம் நல்லா இருக்கா, அடிக்கடி சொல்லுவோம். இரண்டோளுக்கு மனநலம். நீங்க அகத்தாயெல்லாம் எங்கேயும் அகத்தாய் வெற்றி இரண்டோளுக்கு பண்பாடுதான். நான் அகத்தாய் நல்லா செய்யறேங்க அப்படின்னு நீங்க மனசாட்சி முழுமையா ஏற்றுக்கொண்டு விட்டால் இரண்டோளுக்கு பண்பாட மனதில் எடுத்துக்குவோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். முதல் வரி இதை கடைபிடிக்கிறோமான்னு பாருங்க. அடிக்கடி சொல்லுவேன், எண்ணம் சொல் செயலால். இந்த மௌன காலத்துலதான், இந்த தனிமை காலத்துல எனக்கு இந்த அறிவு கொஞ்சம் என் மனதப்பட்டது, உங்களுக்கு பட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது இப்பதான். நான் சொற்பொழிவாகவோ கருத்துரையாகவோ வழங்க வரல. இது ஒரு அனுபவ உரை. யாருக்கு எவ்வளவு வேணுமோ அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இதோட தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். வேதாத்திரி என்பது ஏதோ பெரிய சொற்பொழிவு, ஏதோ பெரிய கருத்தரங்கெல்லாம் இல்லைங்க. இது கலந்து உரையாடல் சிந்தனை மன்றங்கிறார் நம்ம பொருளாளர் சொல்லலையா. இது ஒரு சிறப்பு சிந்தனை சிந்திக்கிறவங்க. சிந்திக்கிறதுல பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை, மத்தில பெரிய ஆள் சின்ன ஆள் இருக்கலாம். சிந்திக்கிறதுல பெரிய ஆள் இல்லை, சின்ன ஆள். பக்தியில போய் சின்ன ஆள் பெரிய ஆளே கிடையாது. பக்தி எப்படி கடல்ல ஒரு மலையில இது பெரிய மலை சின்ன மலைன்னு இல்லாத மாதிரி இந்த சிந்திப்பதிலே நான் பெரிய சிந்தனையாட நான் சின்ன சிந்தனை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய தோத்து போயிருக்கிறோம். நம்ம சாதாரணமா சிந்தியும் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். சும்மா வருவாரு, ஏங்க இது பண்ணிடலாங்க, இதுக்கு போய் இவ்வளவு நேரமான கொஞ்ச நேரம் சிந்தி சொல்லிவிடுவாரு. அப்ப யாரு பெரிய சிந்தனையாவது சின்ன சிந்தனை இருக்கு. அதனால அது மகிழ்ச்சி சிந்தனையா. அதே மாதிரி அறிஞர் பெருமக்கள் அப்படிதான். அறிஞர்ல பெரிய அறிஞர் சின்ன அறிஞர் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஏன் தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு அருத்தந்தையுடைய விளக்கத்துக்கு அப்புறம் நான் உணர்றேன். எப்ப முடியாப்போ ஆகனதவன் சரியா செய்யலன்னா சிந்தனையே மாறி போயிடும், வேற மாதிரி சிந்தனையா வெளிப்படும், வேற மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஒன்றை இன்னொன்றாக அறியாமை என்றால் தெரிந்து கொள்ளாத அல்ல, அறியாமையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலைங்கிற அர்த்தம் இல்ல. ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வதுதான் மகா கோடி பெரிய அறியாமை. ஒன்றை இன்னொன்றாக அப்படிதான் இருக்கிற பெரும்பாலும். அப்புறமே ஆஹா அப்படியான்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அதனால தயவு செய்து
அறிஞர்கள் பெரிய அறிஞர்கள் சின்னறிஞர் இல்லை, சிந்தனாடு பெரிய சிந்தனை. அதனால வேதாத்திர எல்லாரும் ஒண்ணு, நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் ஒன்றே. ஒரு வார்த்தையை வேதாத்திரத்துல முழுமையா வச்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல இரண்டு பண்பாட முதல் பண்பாட நம்ம ஈஸியா கடைபிடிக்கலாம். நான் 20 வருஷமா இருக்கிறேங்க, நான் 30 வருஷமா இருக்கேன், நான் பெரிய பேராசிரியங்க, அதெல்லாம் வேற எங்காவது பொருந்து, நமக்கு பொருந்தாது. சரிங்களா? இதுதான் மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்த பாடம். கடைசி வரைக்கும் பாருங்க, உலகள தொண்டராகவே வாழ்ந்தார் நம்ம கொண்ட. எப்படி ஒரு மனிதருக்கு மனிதராக மாடல் எடுத்துக்க வேண்டாம். யார் மாடல் எடுத்துக்குவாங்க, மாதிரி கூட தோத்து போயிடுவோம். மாடலுக்கு எடுத்துக்குவோம், நிர்வாகத்துக்கு தலைவர் எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். மற்றவர்களே அவர் சொல்றதை கேட்போம். அதான் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா. அப்ப முதல் வேலை என்ன? முக்கோணத்தில் தான். இன்னையிலிருந்து உங்களை வளப்படுறதுக்கு எவ்வளவு முடியுமோ படிட்டே இருக்கணும். வள ஆயிட்டம்லாம் கிடையாது. தம்பி தலைமையிடம் காலியாகத்தான் இருக்கிறது வார்த்தை சொல்வாரு நான் குடிமூர்த்தி. தம்பி தலைமையிடம் காலியாகத்தான் இருக்கிறது. அதான் மகிழ்ச்சி பாருங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணுங்கிறார். ஒன்றிருந்து அறிவை பழக்க சொல்லலையே. முயற்சி முயற்சி முயற்சி, விடா முயற்சி. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணுங்கிறார். ஒன்றிருந்து அறிவை பழக்கம் எழுதியிருக்கலாமே. 2 ஒன்றி போட்டு அங்க நின்று முயற்சிக்கணும், முடியும். அப்ப முதல்ல நான் முக்கோணத்துல முதல் இது தனி மனிதன். நான் நல்லா இருக்கணும்னா எதை நல்லா இருக்கணும்? அடுத்த கேள்வி. நான் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா முதல்ல நான் வாழக்கூடிய, இந்த ஆன்மா வாழக்கூடிய உடம்பு நல்லா இருக்கணும். நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா கம்மி வாடகை கூட அந்த கூட்ட வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீடு அவ்வளவு சரியா இருக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வாடகை கொடுத்தா கூட அந்த வீட வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டை உங்களுக்கு வச்சுக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல வாடகை பத்தி பிரச்சனை ஒண்ணு இல்லை, இருங்கன்னா அங்க இருக்க மாட்டாங்க. எந்த வீடு அந்த வசதியே சரியா இல்லை. ஆனா நிறைய பேரு வாடகை எவ்வளவு வாங்கிக்கிறாங்க. இல்ல இல்லைங்க பிள்ளைக்கு வீட்டை காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி இறைவன் இந்த உடம்ப நல்லா வச்சிருந்தா அப்படியே உடல் பூரா விளையாடுவான். எது? ஜீவகாந்த சக்தி. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ. இதை உணர்ந்து பார்க்கணும். சும்மா உன்னிலே நான் அடங்க என்ன வார்த்தை இல்லைங்க. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. உனது தன்மை ஒளிரணும். சும்மா இல்ல, இறைத்தன்மை ஒளிரணும். இறைத்தன்மை என்ன? அன்புங்கரணை மட்டும்தாங்க. இறைத்தன்மை என்றால் அன்பு. அப்ப நான் நல்லா இருக்கணும்னா என்னுடைய வாகனம் ஊரோடலே வாகனமா. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஒரு அரசு பஸ் வெளியே வருது, இடம் எல்லாம் நிறைய இருக்குது, முன்பக்கம் கூட சீட் காலியா தான் இருக்குது, அதுல ஏற மாட்டேங்கிறோம். அடுத்த பஸ் இன்னொரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் தனியார் பஸ் புறப்படும். பரவாயில்ல, அதுக்கு போறையே. அந்த பஸ் இதை விட சுத்தமா இருக்குது, சொதுக்கா இருக்குது, பயணிச்சிறப்பா நம்பிக்கை தான். நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போற பயணத்துக்கு இந்த வாகனத்தை தேர்வு பண்றோம்ல. இந்த வாழ்நாள முடியக்கூடிய ஒரு 100 ஆண்டு காலம் இந்த உடம்ப வாகனம் எப்படி வச்சுக்கணும்? ஆனா உடம்பார் அழியல் உயிரார் அழியல் சொல்றாரு. அதனால 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் தள்ளி போனாங்க அந்த வண்டியில ஏறுறோம். இந்த மனநிலையை பாருங்க. எப்படி இந்த பயணம் 1 மணி நேர பயணத்துக்கு அரசு பஸ்ல ஏறாம முன்னால இடம் இருந்து போகாம அடுத்த பஸ்ல நின்றுக்கிட்டு கூட இப்ப தயாரா இருக்கிறோம். அதே நேரத்துல பையனுக்கு தனியார் கம்பெனியில ஒரு மேனேஜர் வேலை. நம்மளாம் கேட்டு இருந்தோம். அப்ப இல்லைங்க மேனேஜர் ஒருத்தர் இருந்தா நின்றுட்டாரு, இப்ப பையனுக்கு வேணா அரசு மேனேஜர் கொடுக்குறாங்கிறாரு. எப்போ போக்குவரத்து துறையிலையும் பதிவு பண்ணி வச்சிருந்தாரு கண்டக்டருக்கு. அந்த தகவல் வந்துருச்சு, கண்டக்டருக்கு இன்டர்வியூக்கு போவாங்க. எதுக்கு போவோம்? மேனேஜர் வேலைக்கு போவோமா அல்லது அரசு பள்ளி அரசு போக்குவரத்து கண்டக்டர் வேலைக்கு போவோமா? அரசு கண்டக்டர் வேலைக்கு தான் போவோம். 1 லட்சம் பணம் கொடுத்தா சேர்த்திலான்னு போய் 1 லட்சம் கொடுத்து சேர்த்திடுவோம். பாருங்க, 1 மணி நேரம் அந்த பஸ்ல பயணம் செய்து நான் தயாராக இல்லாமல் அடுத்த வண்டியில தனியார் வண்டியில பயணம் போனோம். ஆனா இங்க மேனேஜர் வேலையோட அந்த கண்டக்டர் நாள் பூரா டிக்கெட் வைக்கிறது தயாரா இருக்கிற மனம் தான் காரணம். இந்த இடத்துல மனம் சிந்திக்கணும். நினைச்சு பாருங்க. இப்படிதான் ஒவ்வொன்றிலையும் இங்கதான் சிந்திக்க தெரிந்தவர்கள்
வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். இதைத்தான் பக்தியில கூட பாடுவாங்க. சிந்தனை செய் மனமே, மனமே சிந்தனை செய் மனமே. ஆனா சிந்திக்கிறோமா? சிந்திக்கிறோம். அதான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் வேற ஒண்ணும் இல்லை, சிந்திக்க வைக்கிறதா வேதாத்திரிய. மனவளக்கலை என்பது நிலை கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னீங்கன்னா நம்ம என்ன காட்டணும்? முகத்தை எப்படி இருக்குது, தலை சீவு இருக்கா இல்லையா, சட்டை போட்டாலும் சரியா போட்டிருக்கிறோமா, இதுதான் காட்டும். ஆனா அந்த பொத்தா மாறி இருக்கிறத காட்டும், அல்லது உடம்புல வந்து அதுக்கு முகத்துல கொஞ்சம் அழுக்கு இருக்கிறத காட்டும், தலை கரைஞ்சிருக்கிறத காட்டும். ஆனா அது சீவி விட முடியாது, பொத்தான மாத்திரத்துக்கு போட தெரியாது, இருக்கிறத காட்டும். அப்புறம் மனவளுக்கு உட்கார்ந்தா நம்ம அறிவு காட்டும், ஓ இப்படின்னு இருக்கிற, இதை பேசி இருக்கிற, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லும். நம்ம தான் மாத்திக்கணும். வெளிச்சம் வந்து இருக்கிற பொருளை காட்டும், ஆனா அது பொருளை மாற்றி வைக்க தெரிய முடியாது. ஆனா நீதான் அப்ப அறிவு என்ன? அற்றம் காக்கும் கருவி. சிந்தனை அங்க சீர்திருத்தம் வேணும். செயல் இல்லாம ஒரு சிந்தனை வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? நீ நல்லா இருக்கணும்னா அந்த இறைவன் வாழக்கூடிய உடல் உன்னோடலே வாகனமா உள்ளு இயங்கும் ஆற்றல் உயிர். உள்ளு இயங்கும் ஆற்றல் பிறப்பில் உயிர். அது எது? வான் கடந்த மெய்ப்பொருளா வாழறிவாகு. அங்க கடவுள் சொன்ன உயிர். அப்ப இந்த உயிரை எவ்வளவு மதிக்கணும்? உயிரே நான் தாங்கிறோம், உயிரே கொடுக்குறோங்கிறோம். ஆனா உயிரை பத்தி கவலைப்படாம உயிரை பண்றோம். சில உயிர், மைசூர் பார்க்கணும் உயிர், சினிமா பாக்குற ஆர்வம் வந்தா கமலஹாசன் படம் உயிர், டிவி பாக்குற ஆர்வம் வந்து எந்த தொடர் வந்தா உயிர் 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 பூரா உயிரெல்லாம் அதுல போயிடுச்சு. அப்ப உயிர் எங்க இருக்கும்? நீ எது மேல மன வைக்கிறீங்களா உன்னை புரிஞ்சுக்கணும். ஆழமான தத்துவம். நீங்க எது மேல உயிரை வைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பாதகம் ஏற்பட்டால் உயிர் பாதிக்கும். மிக அற்புதமான விளக்கம், மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு வாகனம், ஸ்கூட்டர் வாங்கியிருக்கீங்க, ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அது மேல உயிரே வச்சிருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பார். ஒரு தப்பு சட்டம் கேட்குது, எட்டி பாக்குறோம். ஒரு பையன் பந்து விளையாடிட்டு இருக்கான், அந்த பந்து பட்டுச்சான்னு நினைச்சா உயிர் அப்படி பக்குங்குது. ஏன்? அந்த ஸ்கூட்டர் மேல உயிர் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்கூட்டர் மேல ஒரு கல் விழுந்தா, ஒரு கீரை விழுந்தா உயிரே போகுது. ஒரு காரு அதே மாதிரிதான். கார் மேல ஒரு சின்ன கீரை இருந்தா அப்படியே உயிர் போகுது. குழந்தைங்க மேல உயிர் இருந்தா, அல்லது ஒரு வீடு, தோட்டம், பணம், காசு எது மேல உயிர் இருக்குதோ அதுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நம்ம உயிர் பாதிக்கும். இது இயற்கை, யாரா இருந்தாலும். அப்ப அங்கிருச்சு சொல்லாரு, உயிர் மேல உயிர் வச்சுது. அற்புதமான வாய்ப்பாருங்க. இந்த இடம் சாதாரண இடம் இல்ல. உடல்ல ரெண்டாவது உயிர், உயிர் அவ்வளவு அற்புதம். உயிர் மேல உயிரை வச்சிட்டீங்கன்னா அந்த உயிர் போற வரைக்கும் பிரச்சனை வராது. எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேரு வெற்ற பின்ன. அப்ப பொருள் மேல, நபர் மேல, நிகழ்ச்சி மேல, காட்சி மேல உயிர் இருந்தா அது பாதிக்கும், உயிர் பாதிக்குது. ஆனா உயிர் மேலே உயிரை வைத்து கொண்டால் அந்த உயிர் போற வரைக்கும் கவலையே இல்லை, பயமே இல்லை. ஏன் வராது? ஏன்னா நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவானா அதுவே சொல்லும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். சாதாரண வார்த்தை என்ன? என்ன பண்ண? நீ ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கமான்னு பாருங்க. ஏதோ காலைல ஆகணும்னாங்க, போட்டு தவம் முடிஞ்சு வந்து நிறைய பார்த்தேன். 30 பேர் வந்தாங்க, 55 பேர் வந்துட்டாங்க. இல்ல என்ன காரணம்? அல்ல தவம் ஒரு 10 நிமிஷம் நடக்குங்க, அதுக்கு அப்புறம் போனா போதும். மன்றத்துக்கு கூட பாத்தீங்கன்னா கூட்டத்தவத்துக்கு வர்றவங்க கூட அப்படியே வருவாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. நான் ஆரம்பத்துல அப்படிதான் நான் போனேன். அது உங்களுக்கு அப்படிதான் தெரியல, தயவு செய்து பண்ணிச்சுங்க. நான் என்ன சொல்றேன், தவம்னா ஒரு 6:30 தான் போவான். 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உட்கார முடியாது. நான் போன காரணம் என்னன்னா, நான் போய் கீழே உட்கார முடியாது, அவ்வளவு பிரச்சனையா இருக்கும். குடிச்சுக்கும், முழங்கால் வலிக்கும், செவத்தோர்ல சாஞ்சி உட்காருவேன். அதுக்காக போன 10 நிமிஷம் உட்காந்தா போவேன். அவனை விடவும் மாட்டேன், போவேன். யாரும் கேட்கல, ஏன் வரல, எனக்கு காசுக்குன்னு இல்லைதான். அப்படிதான் பரவாயில்ல பிச்சு. அதெல்லாம் அப்புறம் என்ன சொன்னாரு, நீ அந்த திட்டு மேல அப்புறம் திட்டு தான் இருக்கு அந்த அபல மடத்துல, முடியாதவங்க திட்டு மேல உட்காந்து கேட்பாங்க. நான் கூட சொல்லி சேர்ல உட்காருங்கன்னு சொல்ற மாதிரி. அப்படி இருந்தா பரவாயில்ல. எதுவும் தவத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க. அன்னைக்கு ஒரு சொல்றாங்க ஒருத்தர், என்னங்க நீங்க வந்து
அகத்தாய்க்கு வந்து தவம் நடத்தே வர்றேங்கிறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தவம்லாம் முடிச்சிருங்க, நான் வர்றேங்கிறாங்க. ஒரு பேராசிரியர் அகத்தாய் என்ன போய் தவம் நடத்தணும், நம்ம நடத்தணும். நான் கூட தான் போட மணி பொருளாதார சொன்னேன், ஐயா அந்த பேராசிரியர் நடத்த சொல்லுங்க, அவர் தவம் நடத்த போது நம்ம தவம் செய்ய நல்லா இருக்கும், பேராசிரியே தவத்தை நடத்த சொல்லுங்கயான்னு கூட கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்க நல்லா அவங்க தவம் பண்ணவங்க பேராசிரியர். ஆனா சில நம்ம பேராசிரியர் நம்பி தவம் நடத்த சொல்ல முடியல, தவம் நடத்தவேங்கிறாங்க. தவம் நமக்கு வராதுங்கிறாங்க பேராசிரியர். எனக்கு புரியல என்னது தவத்தை, தவம் தற்சோதனை உணர்ல பேரு முழுமை பேரு. நீ முழுமை பேர் அடைந்து விரும்புற, உணர்ல வேணும் விரும்புறோம், ஆனா தவம் பண்ணா எப்படி வரும்? இதுதாங்க இன்னைக்கு வலியுறுத்துறோம். ஆழமா போகணும். நானும் சகோதரி அருச்சொல்லி கூட பேசும்போது சொன்னோம், உலக பொது அருள்நெறி சமயம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல கொஞ்சம் ஆழமாக சில கொண்டு போகலைன்னா முடியாதுமா. விதநெல் இல்லைன்னா நீ என்னதான் விளைஞ்சாலும் விளையும், நிறைய தோட்டம் கூட விளைஞ்சிருக்கு, விதநெல் இல்லாம என்ன பண்றது? அவ்வளவு விதநெல் ஆயிராது. கொஞ்சம் மகிழ்ச்சி. ஒரு 10 பேராவது கேட்கிறாரு, இன்னைக்கு ஒரு 10 பேரு தவம் நடத்தினா நடத்த முடியல. ஆனா நான் 600-700 பேராச்சு இருக்கிறோம். என்ன பையனு ஒரு கல்லூரியில பேசுறேன்னா கூப்பிட்டா யாரும் இல்லைங்க, அங்கெல்லாம் சர்வீஸ் வேணா வரலாங்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பு இல்லை உருவாக. அதனாலதான் என்ன பண்றோம், ஆலியார்ல தவறு இருக்கு, சாயல் அங்க போய் கத்துக்கன்னு சொல்லிக்கலாம். ஏன் நடத்துறோம்? தவறு நடத்து 4 பேர் தான் சரி, அவன் தவறு நடத்துறவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும்ல. எத்தனை பேராசிரியர் அற்புதமா தவறு நடத்துறாங்க, இந்த வாய்ப்பு பிடிச்சவங்க நடத்துறாங்க. அதெல்லாம் எல்லாம் பேசுங்கிறோம். 10 நிமிஷம் தவம் முடிச்சிட்டு நல்ல கருத்து சொல்லுங்க, பேசி பழகுவோம். சித்திரம், கைப்பழக்கம், சொந்தமில்லா பழக்கம், தடை பழக்கம். அது தயவு செய்து இந்த அனுபவத்தை உங்க முன்னால் வைக்கிறேன். இது யாருக்காகவும் அல்ல, யாரு தங்களை நமக்காகவும் நினைச்சுக்க வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம். இது யாருக்காக அல்ல, இருக்கிற சூழ்நிலையை இருக்கிற கண்ணாடியில தெரியுது சொல்ற மாதிரி என்கிட்ட வந்த செய்தியும் உங்க முன்னால் வைக்கிறேன். இருக்கிறவங்க மாத்திக்கலாம், இல்லாதவங்க அதுக்காக எடுத்துக்க வேண்டாம். இப்ப என்ன உயிர் எவ்வளவு பாருங்க, எது மேல உயிர் வச்சாலும் அதுக்கு பாதகம் ஏற்பட்டா உயிர் பாதிக்கும். அதனால மகான்கள் என்ன பண்ண மகிழ்ச்சி பாட்டு பாடுறோம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளதான் பெறணும். 2 லாபம், உயிர் மேல வச்சுட்டா பாதிப்பு வராது, மத்தவங்க பாதிப்பை போக்குவோம், மத்தவங்க உயிர் துன்பம் வராம தடுப்போம், உயிர் துன்பம் இருந்தா போக்குவோம். தன்னுயிர் போல் மண்ணுயிர் மதிப்பது, தன்னுயிர் போல் மண்ணுயிர் மதிப்பது. இல்லைன்னா வரவே வராது. துன்பப்பட்டா கூட செஞ்ச பாவம் அப்படிதான் இருப்பான் சொல்லுவோம், சொன்னோம். இப்ப என்ன சொல்றாரு, பாவம் எப்போ உதவி பண்ணி அவனை சரி பண்ணுவோம், அவன் என்ன துன்பம் வந்தாலும் சரி, பஞ்சமகா பாதகங்கள் செய்தேறனும் தொஞ்சாமலும் கூட சன்மார்களை காண துணித்து அஞ்சாதவமே ஏற்பங்கிற மகிழ்ச்சி. அவன் பாவனி அப்படின்னு சொல்லல அவரு, அப்படி இருந்தா கூட பரவாயில்லப்பா, உனக்கு தொண்டு செய்வது என் கடமைங்க. அந்த வார்த்தை மணல் நம்ம வச்சுக்கணும். அப்பதான் வேதாத்திரி பிள்ளைகள் வாரிசுகள். ஆகவே நாம் உடலு 2வது உயிர். அப்ப உயிர் மேல எப்பவுமே எந்த நேரமும் நெற்றியில் உச்சியில் ஆகாம இருக்கணும். கோணத்துல ஒரு கோணத்துல என்னங்க, ஒண்ணு உடல், நானு என் உடல் நல்லா உடற்பயிற்சி பண்ணணும், 5 நலவுமுறை காக்கணும், 5 நலவுமுறை இருக்கணும். உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞான சொல்லும் போதெல்லாம் சும்மா மனப்பாடமா சொல்லக்கூடாதுங்க. ஒரு தடவை அருத்தந்தை அவர்கள் இந்த அருக்காப்பு சங்கல்பத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. எப்பா நீ சொல்றதுனால உனக்கு கிடைக்காது, நீ கிடைக்கணும்னா சொல்லணும்னாரு. உங்களை அப்படி தூக்கி வாரி போடுச்சு. அருக்காப்பு சங்கல்பம் சொல்றதுனால மட்டும் கிடைக்காது, ஆனா கிடைக்கணும்னா நீ அதை சொல்லணும் தினம்னாரு. அப்பதான் விளக்குனாரு, இல்ல நீ உடல் நலம் நீண்டாயுள் என்று அதை சொல்லி பண்ணா, உடல் நலம் சொல்லும் போது ஒரு கால உடற்பயிற்சி பண்ணு சிந்திப்ப. சமைக்கலாங்கும் போது அரிசி அடுப்பு இருக்கா, குண்டால அடுப்பு அரிசி இருக்கா பாக்குறமா இல்லைங்களா, கடையில சாப்பிட போகும்போது பாய்களை காத்துக்கான்னு பாக்குறமா இல்லைங்களா. அப்ப உடல் நலம்னு சொல்லும் போது உடற்பயிற்சி செஞ்சோம் நல்லா இருக்கும், 5 நலமுறை காட்டமா நல்லா இருக்கும், நிறைய செல்வம் போது வருமானத்தை பெருக்கிட்டோமா, வருமானத்துக்குள்ள செலவு பண்றோமா, அப்பதான் நிறைய செல்வம் இருக்கும். உயர் புகழும் போது அந்த வந்தல உடல் நலத்தையும் மனநல பொருளாதாரத்தை யாருக்காவது உதவி பண்ணோமா, அவங்க நல்லா பாருக்கு நாம் செய்த பார் நம்மை ஆட்டுவது பாராட்டு. புகழ் எப்ப கிடைக்கும், புகழ்ச்சி வேற புகழ் வேற. அப்போ அது மாதிரி கிடைக்கும், அதை சம்பாதிச்சு, அது புண்ணிய கொள்முதல். நீங்க அடுத்தவங்க உதவி செஞ்சு அந்த பார் ஆற்றுவதை இருக்கு இல்லைங்களா, புண்ணிய கொள்முதல். தலைமுறை தலைமுறைக்கு பாதுகாப்பா இருக்கும், மின்னல் போல் வழிகாட்டும்.
மெய்ஞானம்னா நம்ம சிந்திச்சுட்டே இருக்கிறோமா, தெளிந்தறி வந்துருச்சா, உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி பண்ணணும், நீண்ட ஆயுள் காயகல்பம் பண்ணணும், 5 நாள் முறை கடைபிடிக்கணும். சும்மாலாம் அதெல்லாம் சொல்ல சொல்ல என்னதோ அதுக்கு விட இருக்கான்னு பார்க்கணும். அப்ப சொல்ல சொல்ல அதை கடைபிடிக்கணும். சும்மா சொல்லிட்டே நிறைய பேர் நல்ல சங்கல்பங்க சொல்லுவாங்க, தலைவர் கூட சொல்லுவார் மனப்பாடம் நல்லா இருக்கும். இரண்டோருக்கு பண்பாடம் மனப்பாடம் இல்ல, அதை கடைபிடிக்கிறவான்னு சொல்லுவார். முக்கோணத்துல ஒரு கோணத்துல என்ன பண்ணோம், உயிர் மேல எந்த நேரம் மன வைக்க நெற்றியில் உச்சியில் மாதிரி விட்டுட்டு பார்த்தது, சங்கல்பம் காப்பு வாழ்த்து வேணும். அப்ப உடல் மன நட்பு நடத்துக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரொம்ப அன்பா பேச கத்துக்குவோம், அன்பு காட்ட கத்துக்குவோம். செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்க, தவம் செய்தால் ஏது விரும்புகிற ஏதெல்லாம் அன்பில் சென்று தவம் இல்லைங்கிறார். மகிழ்ச்சி உலகத்து மேல காட்டுறது அன்பு மட்டும்தாங்க. எல்லையில்லாம இயேசுபிரான் காட்டியது அன்பு. அதுக்கெல்லாம் எல்லா மகான்களும் உலகத்து மேல அன்பு வச்சிருக்காங்க. நம்மள அன்பை காட்டணும். அன்பு எப்படி காட்டுறது, நல்ல வார்த்தையில, நல்ல சொல்லுல, நல்ல எண்ணங்கள்ல, நல்ல செயல்ல. எண்ணம் சொல் செயலால் தனக்கு மாட்டோம். ஆகவே இந்த விஷயம் மூணாவது என்ன, உடல் நலம், மனவளம், நட்பு நலம், எல்லாத்தையும் அன்பு. அன்பு சிங்கப்பூர் நாடு வளர்ந்ததுக்காகவே 2 வார்த்தை. ஒண்ணு வணக்கம், ஹலோ திரும்ப நெருங்கிய சொந்தமாற குடும்ப உறுப்பினர் மாற வார்த்தை கேட்கும் போது அப்படியே நெருங்கிறோம். ஹலோ தேங்க்யூம்பாங்க. அவன் நமக்கு வேலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ நீங்க நம்ம உதவி பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கூட மாட்டிக்கிறோம். அவங்க உதவி கொடுத்தவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பிச்சைக்காரன் காசை கொடுத்து தேங்க்யூ கொடுக்குறான். இந்த 2 வார்த்தையால ஒரு நாடே உயர்ந்திருக்குதுங்க. இதான் மகிழ்ச்சி சொல்லுவார, நன்றி உணர்வு, அயரா விழிப்புணர்வு, நன்றி நன்றி உணர்வு, நல்நாடு செயலார் நற்பண்பு, அயரா விழிப்புணர்வு 3 சொல்லுவார். நன்றி உணர்வு, நலநாடி செயலாற்று நற்பண்புகள். நலநாடி செயலாற்று நற்பண்புகள், இந்த வார்த்தை பாருங்க, நலநாடி செயலாற்று நற்பண்பு, அயரா விழிப்புணர்வு. இது முடியும். அப்ப நான் நல்லா இருக்கணும்னா நன்றி உணர்வு இருக்கணும், நலநாடி செயலாற்று நற்பண்பு இருக்கணும், அயரா விழிப்புணர்வு இருக்கணும். 3 ஆகனத்திரி தவத்தால் கிடைக்கிறது 100% உண்மை என்று சொல்லி, அப்போ அங்க என்ன பண்ணும், நட்பு நலம். அதுக்கு அடுத்தது பிரம்ம ஞானம், தெளிந்த அறிவு. அப்ப நான் நல்லா இருக்கணும்னா என் உடல் நலம், மனவளம், நட்பலம், கருமையின் தூய்மை. இந்த 3 ஒழுங்கா இருந்தா கருமையின் தூய்மை ஆயிரும். முக்கோணத்தில் ஒரு கோணம் எப்போதுமே நித்தன்ட்டாரு. இன்னையில இன்னும் கொஞ்சம் ஆர்வமா, இன்னும் கொஞ்சம் பயிற்சி ஈடுபாடோடு, அந்த கவனத்தோடு, தவத்தின் கொஞ்சம் ஆழமா, தற்சோதனை கொஞ்சம் ஆழமா, எண்ணம் சொல் செயல செயல்பட ஆரம்பிக்கும் போது சமுதாயம் உங்களை பார்த்தால் உயரும், உங்கள் பேச்சை கேட்டால் உயர்வார்கள். உறுதி உறுதி. இது ஏழை பணக்காரங்க சின்னவங்க படிச்சவங்க படிக்க கவலையே இல்லை. 2வது மூல கோணத்துக்கு வர்றோம். இப்போ யாரு அது, சமுதாயம். என்னை தாண்டி அவ்வளவு பெருமே சமுதாயம், என்னை தாண்டி அவ்வளவு பெருமை சமுதாயம். சமுதாயத்துக்கு நீ சேவை செய்யறது மட்டுமல்ல, ஒரு புண்ணிய கொள்முதலும் பண்ணிக்க முடியும். 2 அங்க நடக்கும். ஒண்ணு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறது, அதே சமுதாயத்துல கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கிறது. நல்லா பாருங்க, நீங்க சமுதாயத்துக்கு செய்யறதெல்லாம் 2ஆவது இருக்கும். ஒண்ணு கடன் பிளஸ் மை கடமை டியூட்டி, 2வது அது ஒரு சேமிப்பாக மாறும். 2 விஷயம் இருக்குது சமுதாயத்துல. ஒண்ணு புண்ணிய கொள்முதல் சேமிப்பா வச்சிடலாம். அதை ஒரு மகான் சொல்லுவார், நீ என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அது வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் 2000 4000 கட்டுவேன், லைஃப் இன்சூரன்ஸ். அது நம்மளும் மறந்துடுவோம். ஒன்னால அந்த ஏஜென்ட் மட்டும் வந்து கேட்கும்போது ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா அது இன்சூரன்ஸ் கூட கட்ட மாட்டாங்க நிறைய பேர். அதான் தூண்டுகோள் இல்லைன்னா எரியாது. மனவளக்காரதான் அடிக்கடி அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆகல எடுத்து அவருடைய வாங்க, அகத்தாய்க்கு வந்துட்டீங்களா, அடிப்படை எடுத்து அகத்தாய்க்கு வந்துட்டீங்களா, 1 நாள் 2 நாளைக்கு வந்துட்டாலும் கேட்கணும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நானும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் சொல்லுவேன். இப்ப பார்த்தா நம்ம என்னடா ஒரு பொழையும் கூப்பிடறான்னு நினைப்பாங்க. ஆனா அவர் அருள்நிதியாக தொண்டு செய்யும்போது சொல்லுவாங்க, ஐயா அவரால் தான் வந்தேன், அவரால் தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பெருமை எப்ப தெரியும், மெச்சூரிட்டா இந்த பணத்தை 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறோம் பாருங்க.
எனக்கு என் வாழ்க்கையில அனுபவம். நான் என்ன செத்து போனதுக்காக எனக்கு பணம் வந்து என்னையா பண்ண போறோம்னு இன்சூரன்ஸ் போட மாட்டேன்னு. ஆனா ஒருத்தர் போட்டேன். ஏன்னா அவர் ஒரு லாரி டிரைவர். பாருங்க எதுக்காக நான் இன்சூரன்ஸ் போட்டேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இன்சூரன்ஸ் என்னை கேட்டவங்கள சொந்தக்காரன் கூட கேட்டார். நான் செத்து போனதுக்கு அப்புறம் வாங்குற போனதுக்கு நான் போட மாட்டேன் போ அப்படின்னு நான் சொன்னவேன். ஆனால் அவர் ஒரு லாரி டிரைவர். அவரு ஏஜென்சி எடுத்து இந்த பசங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறார்கள். லாரி டிரைவர் வருமானத்தோடு இதையும் செஞ்சார். அதனால அவர்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் போட்டேன். வருஷம் கரெக்டா கட்டிட்டு வந்து பில்ல கொடுத்து காசு வாங்குவார். கட்டிட்டு வந்துருவாரு, ரசீது கொடுத்து காசு வாங்கிட்டு போவார். எனக்கு ஒரு முக்கியமான காலத்துல ஒரு 5 லட்சத்தி ரூபா அந்த பணம் வந்தது. உண்மையிலேயே நினைச்சு பார்த்தேன், ஒரு 10 லட்சம் ரூபா போட்டுக்கலாமா அப்ப பாரு. ஆனா அந்த 5 லட்சம் கூட அவர் வற்புறுத்தல போட்டதுனால எப்ப சரியான நேரம் இல்லைன்னா கடன் வாங்கணும், அந்த காரியம் கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும். அவர் பணம் வேணும், ஒரு வழியே நிறுத்துற காரியம் அல்ல கல்யாண காரியம். சரியான காலத்துல அது வந்து எனக்கு 5 லட்சம் ரூபா வந்ததுனால கடன் வாங்காம இருக்கு. என் பணம் தான். ஆனா சரி, அது மாதிரி நீங்க இப்போ செய்யற புண்ணியம் எல்லாம் எப்படி பணம் நமக்கு சேமிப்பா ஒரு அமௌண்ட் வருது, நமக்கோ அல்ல பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ வரும். வாங்காம போயிட்டா பிள்ளைகளுக்கு வரும், அதை வச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் வேதாத்திரிக்கு மட்டுமல்ல, சமுதாயம் செய்யற சேவையெல்லாம் நமக்கு ஒரு புண்ணிய கொள்முதலாக வருங்கிற நம்பிக்கையோடு செய்வோம். ஒண்ணு முதல்ல கடன் சமுதாயத்துல வாங்கியிருக்கிறோம் இல்லையா, உணவா வாங்கியிருக்கிறோம், உடையா வாங்கியிருக்கிறோம். அதை சொல்லுவாங்களே, ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டுடு, ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டுடு, உணவுக்கு பதிலா உழைப்ப கொடு அப்படின்பா. ஒரு பிடி உணவை எடுத்து வச்சு நினைச்சு பாருங்க, எத்தனாயிரம் பேர் உழைப்பு. கேட்டாங்க, எப்பா இது வரைக்கும் எவ்வளவு சாப்பிட்டு இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலான்னு. பிறந்ததுல இருந்து எத்தனை லிட்டர் பால் குடிச்சிருப்பீங்க, எவ்வளவு பழம் சாப்பிட்டுருக்கீங்க, எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு சொல்லுங்க. சாமி யாருக்கு சாமி கணக்கு தெரியும், சாப்பிட்ட போதே அது சப்பலையருக்கு சொன்ன கணக்கு வச்சுதான் கொடுக்குறோம். நாங்க என்ன சாப்பிட மறந்து போயிருக்கிற டைம்ல இருந்தோம். நான் ஒரு கணக்கு சொல்றேன், அது மாதிரி போடுங்க பாரு. மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் விடை வச்சிருப்பாரு. கேள்வி இருக்கிற இடத்துல விட தெளிவா இருக்கும். காலையில எவ்வளவு, மதியம் எவ்வளவு, மாலை எவ்வளவு, 3 வேலைக்கு எவ்வளவு காப்பி கணக்கு போடுங்க, ஈஸியா வரும்பாரு. ஒரு நாளைக்கு அந்த காப்பி, போன காப்பி, பெட் காப்பி எல்லாம் போட்டா நான் அப்ப கணக்கு போட்டேன். ஒரு 4 கிலோ ஒரு நாளைக்கு. சிலர் 3 கிலோ இருக்கலாம், 2.5 கிலோ இருக்கலாம். கண்டிப்பா 2 கிலோ கம்மி இருக்க வாய்ப்பே இல்லை. 3 வேலைக்கு ஒரு 500 கிலோ வச்ச கூட 1.5 கிலோ ஆச்சு. மற்ற காப்பி டீ எல்லாம் குடிச்சு 2 கிலோ கண்டிப்பா இருக்கு. மாசம் 2 கிலோ. எனக்கு 40 கிலோ 4 கிலோ போட்டு 120 கிலோ ஒரு மாசத்துக்கு. மாசம் 120 கிலோனா 12 மாசத்துக்கு அப்படியே அப்ப 1.25 மூட்டைனா 5 மூட்டை. 15 மூட்டை. அப்ப 52 வயசு, 5 12 எவ்வளவுங்க, 700-800 மூட்டை வந்துருச்சு. அவசானே சாமி ஒரு 750 மூட்டை எல்லாம் 5 எழுதி சாப்பிட்டுருப்பேன். அப்பதான் கேட்டாங்க ஒரு கேள்வி, அப்ப இந்த உடம்பு யாருக்குப்பா சொந்தம்? சேலம் அறிவித்து கீழநாயகம் இப்படி அறிவித்திருக்கோள், காத்தக்காரன் அறிவித்திருக்கோள், நாமக்கல் அறிவித்திருக்கோள், யாருக்கு சொந்தம் கேட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுதுங்க, நல்லா நம்மளுதுங்க. ஏன் எல்லாரும் போட்டு கட்டணும்? அதே நம்ம வீட்டுக்கு வந்து இது என் வீட்டுன்னு தரும், இது நான் மட்டும் தனியா சம்பாதிச்சு கட்டுக்கணும். எப்படி அந்த அறிவித்திருக்கோவில்கள் அல்லது ஆலியாறு புதடெல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் மாற, உடம்பு எல்லாடு உழைப்பால் வந்தது, உடல் சமுதாயத்தால் வந்தது. அதனால உடல் சமுதாயத்தை சொத்து யாரும் இப்படி சிந்திச்சதே கிடையாது. இந்த விளக்கம் கிடைச்சதே இல்லை. வேணும் என்ன சொல்லுங்க. உடலை சமுதாயத்திற்கும் உயிரை பிரம்மத்துக்கு ஒப்படைத்து விட்டு நான் என்று எங்க அப்பா இருக்கேன்னு சொன்னதான் மகான். உறவிலே கண்ட உண்மைநிலை தெளிவு வார்த்தையில் இல்லை, உறவிலே கண்ட உண்மைநிலை தெளிவே துறவு எனப்படுங்கிற வார்த்தையில மகிழ்ச்சி கொடுக்கல. இந்த உடல் சமுதாயத்தினுடைய சொத்துப்பா. அவங்க கொடுத்த உணவு, உடை எல்லாம் அவங்க வளர்த்தது. அதான் கடன் பசுமையாக டியூட்டி ஏதாவது செய்யணும். உயிர் பிரம்மத்திலிருந்து வந்ததுப்பா, என்கிட்ட எந்த ஒண்ணுமே இல்லைன்னுங்கிற மகா வாக்கியம். அது உண்மை. நமக்கு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, ஆனா சொல்ல கத்துக்குவோம். அதான் வேதாத்திரி கல்வி. கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துணர்த்தி மேலா கடமைகளை சிந்தித்தாரு தொண்டாற்றி மகிழ்வோம். தொண்டாற்றி மகிழ்வோம். பாருங்க, முற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு உலகுக்கு அருள் தொண்டாற்றி மகிழ்வோங்கிற அந்த அருள் வரணுங்க. அப்ப 2வது என்ன பார்த்தோம்? சமுதாயம். அப்ப சமுதாயங்கிறது அம்மா அப்பா மாமா மச்சல வந்து ஒரு தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், சுத்தி இருக்கவங்க, சமுதாயம், ஊர், உலகம் வரைக்கும். உலகம் ஒரு குடும்பம்.
என் குடும்பங்கிறது ஒரு 7 பேரு, எங்க பெரிய குடும்பங்கிறது அம்மன் தம்பி எல்லாம் ஒரு எங்க கிராமம் இருக்கிறோமோ, நாமக்கல் மாவட்டம் ஒரு கிராமம், ஒரு நகரம், தமிழ்நாடு ஒரு குடும்பம், இந்தியா ஒரு குடும்பம், உலக ஒரு குடும்பம். எடுத்து சிந்திச்சு பாருங்க. இயேசுநாதர் முப்பாட்டன், நபிகள் நாயகம் முப்பாட்டன், ஆதிசங்கரர் முப்பாட்டன், 30 கோடி முகமுடையார், செப்பு மொழிகள் 14 கோடி. பாரதி பாடினா இல்லைங்களா? பாரதி காலம் எவ்வளவு? 90 வருஷம் 70 வருஷம் இருந்தோம். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு பேர் இருந்தோம்? 30 கோடி இருந்தோம். 60 வருஷத்துக்கு முன்னாலேயே 30 கோடி முகமுடையால், செப்பு மொழிகள் 14 கோடியால், சிந்தனை ஒன்று சொன்னா இல்லையா? 30 கோடி இருந்திருக்கிறோம் பாரதியார் காலத்துல. இப்ப 130 இருக்கலாம். அப்ப 100 வருஷத்துல 4 பங்கு எச்சாயினா, அப்ப அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 7,5 கோடி தான் இருந்திருப்போம். இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனா 2,5 கோடி தான் இருந்திருப்போம். இன்னொரு 100 வருஷத்துக்கு முன்னால போனா 75,000 பேர் தான் இருப்போம், 75 லட்சம். இன்னொரு 100 கோடிக்கு முன்னா 25,000 இருப்போம், 25 லட்சம். இப்படியே போன உலகம் முழுவதும் 6 கோடி வருடத்துக்கு முன்னால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வாள் இல்லாத குரங்குக்கும் தன்னெடுத்து சாப்பிடக்கூடிய சிங்கம் போன்ற ஒரு 20க்கு பிறந்து வந்தான் முதல் மனிதன். இந்த மகிழ்ச்சி கொடுத்த உயிரின பரிணாமத்தில் தெளிவான விளக்கம். 6 கோடி மக்கள் ஒரே மனுஷன் தான். அதான் ஒன்றே குல ஒருவனே தேவன் தவறல்ல. தன்முனை பற்று போகும். அப்போ என்ன பார்த்தோம்? அப்ப எல்லாரும் சமுதாயத்தில் ஒன்று. அப்ப இயேசுநாதர் முப்பாட்டம் தானே, நபிகள் நாயகம் முப்பாட்டம் தானே. அமெரிக்காவுக்கு 4 தலைமைக்கு போனவரு சொந்தம் தான். ஆனா எங்க ஆரம்ப கால சொந்தங்கிறவங்க எல்லாம் ஆரம்ப கால சொந்தம். ஆகவே தயவு செய்து இந்த சமுதாயத்தை கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒருபடி உணவுல மகிழ்ச்சி சமுதாய கடமைக்கு ஒரே ஒரு ஃபில்டர். யாரும் இவ்வளவு விளக்கமா எனக்கு தெரிஞ்சு சொல்லல. ஒருபடி உணவுல உலக ஒற்றுமை கண்டது. உலகுக்கு பேர உழைப்பு கொடுங்கிறார். ஒருபடி உணவுல உலக ஒற்றுமை கண்டது. உலகுக்கு பதிலா உழைப்பு கொடுங்கிறார். வேற ஒண்ணும் பண்ணி கொடுக்க வேண்டாம். உழைப்பு கொடு. என்ன? 100 ரூபாய் பணம் வாங்குறியா? 100 ரூபாய் பணத்துக்கு கொண்டு வேலை செய். 100 ரூபாய் பணம் வாங்க, 100 ரூபாய் கொண்டு பொருளை கொடு. இந்த இடத்துல இன்னொரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த இந்திய நாட்டினுடைய அந்த செயல் தத்துவத்தை தொழில் ரீதியா முதல்ல உணர்ந்தவங்க 40-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜப்பான். என்ன சொல்றாங்க? 100 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு 100 ரூபாய் கொண்ட பொருளை கொடுத்தா நிறுவனம் வளருகிறது. 100 ரூபாய் கொண்ட அந்த பணத்தை வாங்கி கொண்டு 100 ரூபாய் கொண்ட பொருளை கொடுத்தா சமமா வளருது. 100 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு 95 ரூபாய் கொண்டு உண்டான பொருளை கொடுத்த நிறுவனம் வளரவில்லை என்பதை யாரால ஜப்பான்ல அந்த தொழில் தர்மம் கரெக்டா இருக்காங்க. எங்கேயும் நம்ம தொழில் தர்மம் இருக்குது. பயந்து சம்பாதிக்கணும், பங்கிட்டு சாப்பிடணுமாங்க. பயந்து சம்பாதிக்கணும். பாவத்துல சேர்ந்த பணம் செலவழியே இறைவனே மது மாது சூறை படைத்தான். எந்த நாட்டில் இல்லாத தத்துவம். பாவத்தில் சேர்ந்த பணம் செலவழிய இறைவனே மது மாது சூறை படைத்தான். தாரான வழியில பணம் வந்தா பிள்ளைகளுக்கு மது பழக்கம், மாது பழக்கம், சூது பழக்கம் வருங்கிறத 2000-5000 வருஷம் எழுதி வச்சிருக்காங்க. நடக்குது இன்னைக்கு. மகிழ்ச்சி அதான் செயல் லட்சத்துல சுட்டிக்க கவி. அவன் மகிழ்ச்சி சொன்ன வார்த்தை கவிதான். ஆங்கார காலமில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாய் போகாது. தாங்கார சத்தியமாய் வினையாய் மூலம். அதனால இன்னைக்கு ஐஎஸ்ஓங்கிறோம். தொழில் உற்பத்தி பண்ற வரைக்கும் நல்லா இருந்தாதான் பொருளை வாங்குறாங்க. அப்ப எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒண்ணு. சமுதாய அக்கறை, சமுதாய தர்மம். தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நம்மை காக்கும். அதர்மத்தை நாம் செய்தால் அதர்மம் நம்ம அழிக்கும். இவ்வளவுதான். ஆரம்ப காலத்திலிருந்து எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றார். எதை அறுவடை செய்ய விரும்புவதை வேற தன மகிழ்ச்சி சொல்லிக் கொடுக்குற பாட்டம். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பவன். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வது நித்திய கிடையாது. பொன்னேட்ல பதிக்கப்பட்ட கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைங்க. ஒண்ணு நீ பண்ண வேண்டாம். சமுதாயம் ஒண்ணு பண்ண பாருங்க. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வது நித்திய கொண்ட. 2 பேர்ல 2 முக்கோணம் சரியா போச்சு. தன்னதும் சரியா போச்சு, சமுதாயம் சரியா போச்சு. இதுக்கு நீ செய்யறதுக்கு உனக்கு சக்தி வேணும். சும்மாலாம் முடியாது. உன்னை செய்வதற்கு ஒரு சக்தி வேண்டும். அது தவத்தால மட்டும்தான் கிடைக்கும். தற்சோதனையோட தான் புரியும். அதான் தவம் தற்சோதனை. தவத்தால் இந்த வல்லமை கிடைக்கும். தற்சோதனையாலதான் எப்படி செய்யணும், எவ்வளவு செய்யணும் புரியும். அது ஒரு தொழில்நுட்பம். எப்படி இரும்ப ஒரு கப்பலா மாற்றி தண்ணியில மிதக்க வைக்கிற மாதிரி தொழில்நுட்பம்.
இரும்பு ஆகாயத்துல பறக்கிறீங்கன்னா தொழில்நுட்பம். அப்ப அப்படி எண்ணம் சொல் செயலை தொழில்நுட்பத்தை தெரிந்து செயல்படுத்துவது அகத்தாய்வு. அகத்தாய்வு ஏதோ இல்லை, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறோம். அகத்தாய்வு ஒரு சர்டிஃபிகேட் இல்ல, இங்க தொழில்நுட்பம் தெரியணும். எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், எங்க பேசணும், எப்படி செய்யுதான். அப்ப 2 முக்கோணம் பார்த்துட்டுமா என்ன பண்ணணும், தினசரி உடல் நலம், மனநலம், நட்புணம், கருமையை, பிரமையானத்தை பார்த்துட்டே இருக்கணும். குறையா பார்த்துக்கணும். 40% இருக்கா, 41 ஆகணும், 39 ஆயிரக்கூடாது. அப்படி சப்போஸ் 39 அடுத்த முயற்சி பண்ணி 40 கொண்டு போயிடலாம். அது வரும், மாறும், சில சூழ்நிலையில சில பிரச்சனைகள்ல வரும். அதான் அகத்தாய் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பணத்து பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டே இருக்க மாதிரி. ரைட். இப்ப அடுத்தது இயற்கை. மிகப்பெரிய அற்புதம். பலப்பளவா மண்டத்தில் ஒன்றாயுள்ள, இந்த வரி பாருங்க, பலப்பளவா மண்டத்தில் ஒன்றாயுள்ள பாரண்டத்தின் சிறப்புகளை எளிதோ சொல்ல. இந்த வார்த்தை பாருங்க, பூரிப்பா சொல்றாரு. பலப்பளவா அண்டத்தில் ஒன்றாயுள்ள சகோதரி, அந்த நடத்துறாங்க துரியாயுதவம், எரியக்க மண்டலம், அதுல சூரியன், நம்ம சூரியன், அதுல நம்ம பூமி, பலப்பளவான அண்டம் இருக்குது. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய பூமி. பலப்பளவாம் அண்டத்தில் ஒன்றாயுள்ள பாரண்டத்தில் சிறப்புகளை எளிதோ சொல்ல. பாரண்டம் இது பெரிய அண்டம், பேரியக்க மண்டலம் பெரியதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாயனம் காட்டுகிறார். மகிழ்ச்சி பாருங்க, பெரியக்க மண்டலம் பெரியதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாயதை நான் காணுகின்றேன். அப்படி நினைச்சு பாருங்க. அப்படி எங்க பார்க்க முடியும்? பஞ்சவாரத்துல துரியாயுதத்துல மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய, அதான் விஸ்வரூப தரிசனம். பேரியக்க மண்டலம் பெரியதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாயதை நான் காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரு வியப்பு. சீர் இயக்கங்கள் எல்லாம் பாருங்க, சீர் இயக்கம் முறை தவறி மாறி, இயற்கை முறை தவறி செயல்படாது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மாறினாலும் இயற்கை மாறி போய் சொல்றோம், மாறாது. மாறினது இயற்கை அல்ல, மாறாதுதான் இயற்கை. மாறி போச்சுன்னு சொன்னா பொய், நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு. அது மாறிச்சு நம்மளும் மாறின பரவாயில்லன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், தப்புன்னு அல்லது. இயற்கை மாறினது இயற்கை அல்ல. பேரண்டத்தின் சிறப்புகளை எளிதோ சொல்ல நிலப்பரப்பை நீர்பரப்பை யூகித்தாலும் 25,000 சுற்றளவுங்கிறாங்க. கரெக்டா அளந்து சொன்னாங்க, யாரும் இல்லை. நீர் சரியா இல்லைன்னு சொன்னா அளந்துவா சொல்லுமாங்க. அதனால அது ஏத்துக்கிறது தான். நிலப்பரப்பை நீர்பரப்பை யூகம்னாரு சரியான அளவுன்னு சொல்ல முடியாது. ஆனா விஞ்ஞான ஓரளவுக்கு யூகமா சொல்றது ஒத்துக்கலாம். நிலப்பரப்பை நீர்பரப்பை யூகித்தாலும் நிலநடுவில் கடல் அடியில் அடங்கியுள்ள நிலம் அடியில் கடல் அடியில் அடங்கியுள்ள ரகசியங்கள் கொடான கோடிங்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரு 10-20 தான் இருந்தாங்க. இன்னும் எவ்வளோ ரகசியம் இருக்குது. அது காலத்துக்கு தக்கவாறு வெளிப்படும் தேவையான போது. இந்த அறிவுக்கு தெரியும், அறிவு தலையில இருக்குது, பொருள் கீழே இருக்கு, ரெண்டையும் ஒழுங்கா பயன்படுத்த நல்லா வாழலாம். கொரோனா பயன்படுத்தினா அது துன்பம் கொடுக்கும், அது சரியா இருக்கு துன்பம் கொடுக்கும். இயற்கையை முரண் தவறி பயன்படுத்தினால் அது சரியாகிற வரைக்கும் துன்பம் கொடுக்கும். கொரோனாலாம் அப்படிதான், பூகம் அப்படிதான், இயற்கை சீட்டு அப்படிதான், நாம் செய்த செயலுக்கேற்ற விளைவுதான். நிலப்பரப்பை நீர்பரப்பை யூகித்தாலும் நிலநடையில் கடல் அடையில் அடங்கியுள்ள ரகசியங்கள் கொடான கோடி. இந்த வரி பாருங்க, இந்த பூமி வெய்யோனை விலகி சுழன்று சுற்றி வருந்தான் விதம் என்னங்கிறார். வெய்யோனை பூமி விலகி சுழன்று விதந்தோடும் வகைதான் என்ன பாருங்க. அப்படியே நினைச்சு பாருங்க, எதையோ நினைக்கிறோம். அடுத்தது எப்படி நினைக்கிறாரு, பூமி பிரபஞ்சத்தையோ ஒரு உடலா நினைக்கிறாரு. கடல் நடுல நிறைய இருக்கலாம். பூமி வெய்யோன் சூரியனை விலகி சுழன்று அப்படியே சுற்றி வருவதுதான் என்ன நினைச்சு பாருங்க. ஏன் நாமக்கல் பாடுவாரு, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவரால, காரில் வானில் மின்மினி போல் கண்ணில் கூட அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது யாராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அவற்றை உணர்ந்துடாமா. அதை விட்டு எதுவே எண்ணி பாக்குறமே. மண்ணில் நீர் விழுந்தவுடன் விதை என்று உழைப்பது யாரால, கண்ணுக்கு தெரியா சிசுவெல்லாம் கருவில் வளர்வது யார் வேலை, மண்ணில் விழுந்த விதை ஒன்று மரஞ்செடி கோடி ஆவணது யாரால. மண்ணில் விழுந்த விதை ஒன்று,
அது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எப்படி கொடுத்தா கொடுத்தா கண்ணுக்கு தெரியா சிசுவெல்லாம் கருவது யாரு வேலாங்க? அந்த ஒரு துகள்ல 212 எலும்பு, 72 நரம்பு, கண்ணு, காது யாரு வைக்க முடியும்? சொல்லுவாங்க, முன்னம் ஒரு துளியான மோனவென்று நாதத்தால் முழுமையா எனது உடல் முற்றறிவன் தருவது. இயற்கை பாருங்க, என்னமோ இயற்கை சொல்லிட்டு போறோம். முன்னம் ஒரு துளியான மோனவிந்து நாதத்தால் முழுமையா எனது உடல் முற்றறிவன் பெருவருளால் ஆட்சியின்றி ஆடுகின்ற ஐயன் தரும். அங்க ஆட்சி இருக்குது, ஆனா எல்லாம் செய்து கொண்டு செய்யாதிருப்பது இயற்கை சுபாவம். ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் தரும். யாரு ஆட்சி கொடுக்க வேண்டிய அவசியம்? ஆட்சி இருக்குது, அதான் இறையாட்சி. அந்த இறையாட்சிக்கு நிகரான ஒண்ணு இல்லை. 2 ஜீவோ, ஒண்ணு கவர்மெண்ட் ஜீவோ, ஒண்ணு காட் ஆர்டர். யாருக்கு? இறைவனுடைய ஆர்டர். 2 ஜீவோ, இந்த ஜீவோ எல்லாம் மாத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜீவோ யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கவர்மெண்ட் ஆர்டரை எப்படியா மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற பாவம். என்ன திருட்டு தெரியாம எவ்வளவு மன்னியும். ஆனா காட் ஆர்டரை யாராலையும் மாற்ற முடியாது. தான் இயற்கை. அப்ப என்ன சொன்னாரு? அந்த முழுமையா இடம் முப்பெரும் திருவ ஆட்சியில் அது ஐயன் திரு அன்னைக்கு அடைந்து விட்டே பண்ணுடைய மாதிரி இது எல்லாம் யாரு? எல்லாமாக சிலரு, பல பரப்பிரதாமாக சிலரு, அறிஞர் நண்பர் சில பேர்கள் ஏதோ ஒரு புலமா இப்படி சொன்னால் அதுக்கு சொல்லுமாற பரம அணுமுதலாய். இயற்கை பாரு இப்படி வர்ணிக்கிறார் பாரு. பரம அணுமுதலாய் பார்வையின் மீன் அனைத்தும், பார்வையில் வீண் அனைத்தும் தனகோடு நட்சத்திரங்களும் பரம அணு முதலாய் பாடில் விண்மீன் அனைத்தும் பம்பரம் போல் சொல்லன்று விதந்து உருண்டு உண்ணிலாடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்துட்டே. தத்துவம் உண்மை. இதெல்லாம் ஒரு அறிவாட்சி தரம் இருக்கு. அது இறையாட்சி, பேரறிவு. தற்பரனாய் உன்னை என்னோட உணர அதே ஆற்றல் எனக்குள்ள இருக்குது. கடல் இருக்கிற தண்ணியே என்கிட்ட இருக்குது, வெளியே இருக்க காத்தே தான் என்கிட்ட மூச்சு காத்து உள்ள இருக்குது. அங்க இருக்க ஆகாசம் சித்த ஆகாசம் இருக்குது, அங்க இருக்கிற பரமாத்மா ஜீவாத்மா இருக்கு, அங்க இருக்க வாங்காதான் ஜீவாத்மா இருக்கு. பரம அணு முதலாய் பார்மி மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உண்ணில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பனாய் உன்னை எண்ணில் உணர பெற்றேன் என்ற நிறைவிலே நாம் இப்பொழுது நிறைவேற்றி வருகின்றோம். முக்கோணத்தை தயவு செய்து இது கொஞ்சம் மொத்தமா சொல்றேன், ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும். இந்த ஒன்ன தனி ஒண்ணு சிந்திக்கவே ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். எடுத்துங்க, எழுதுங்க, புரியுங்க. அகத்தாய் 3 அகத்தாய் புத்தகம் கையில் வச்சு ஒன்னும் வேண்டாம். முக்கோணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 அகத்தாய் புத்தகம் மட்டும் போதும். எனக்கு தவம் செய்யணும். தவம் செய்யலன்னா உங்களுக்கு அது நீ அது வேணா அதுவே சொல்லாது. அப்ப நான் பிரிக்குறிச்சி குறையணும், அதுக்கு தவம் பண்ணணும். அப்ப இந்த மீதி இருக்கிற காலங்கள்ல துவக்கம் நாம் இந்த முக்கோணத்தை முழுமையாக உணர்வது, கடைபிடிப்பது, கற்பித்தல், கடைபிடித்ததை சொல்லி அதற்கு 3 அகத்தாய் புத்தகத்தை கையில இல்லைன்னா கூட வாங்கிங்க. அது ஒவ்வொன்றா போவோம், அடிப்படை பயிற்சி வந்து போவோம். தவத்தை எல்லா தவத்தையும் செய்வோம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு தவம் செய்வோம். ஒரு தத்துவத்தை ஒரு வாரம் சிந்திப்போம். 18 வகுப்பு தானே வருது. ஒரு அகத்தாய் 3 வகுப்பு, 18 வகுப்பு இத்தனை தெளிவா தெரிஞ்சுக்கொள்ள முடியும், தெளிவா தெரிவிக்க முடியும். தைரியம் விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவாங்க. அதுல விளக்கி விளக்குவோம். அதற்கு வேதாத்திரியம் மிக 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 ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உள்ளுரை தூண்டி நம் அறிவோடு விரிவாக இணைந்து ஆசானை வழிநடத்தினார். பெருமையோடு அன்புள்ள கொண்ட சார்ந்தவர்களே, அன்பான வேண்டுகோள் தான் இது. அன்பான வேண்டுகோள், மகிழ்ச்சி நினைவில் இருந்து அவருடைய வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாங்க, நீங்க முதல்ல நல்லா கத்துக்குங்க, தெளிவா கத்துக்குங்க, அதான் தெளிவா கடைபிடிங்க, முடிஞ்சா 4 பேருக்கு சொல்லுங்க. இதுதான் மகிழ்ச்சி கேட்ட குரு காணிக்கை. அவர் கேட்ட முதல்ல தெளிவா கத்துக்கிறதா குரு கொடுக்குற முதல் காணிக்கை. அதை கடைபிடிக்கிறதா மகிழ்ச்சி கொடுக்கிற 2வது காணிக்கை. 3வது காணிக்கை தான் மற்றவர்கள் சொல்லி கத்துக் கொடுக்கிறது. ஆனால் 3 காணிக்கையும் நம்மால் செய்ய முடியும். இதை நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது? கண்டிப்பாக அனைவராலும் முடியும். பயிற்சி, முயற்சி, பயிற்சி, முயற்சி. ஆகவே சிந்திக்க திறந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகிவிடும் என்ற எண்ணத்தோடு
ஆசானுடைய சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு எல்லாத்துலயுமே தனி மனிதனை பற்றி சிந்திப்போம், சீர்திருப்படுத்துவோம், சிக்கனமாக எண்ணம் சொல் செயலை பயன்படுத்துவோம், பிறருக்கு செயலாக மலருவோம். அப்ப இந்த மூன்றும் சிக்கனம், சீர்திருத்தம், சிறந்த வாழ்வு, அந்தபடி வாழ தெரிஞ்சு வாழ்வோம், வாழ வழிகாட்டுவோம். வேதாத்திரி வழியில் ஒரு நல்ல வாய்ப்பை இன்னைக்கு சேலம் மண்டலம் வழங்கி இருக்கிறது. சேலம் மண்டலத்திற்கும் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி சிந்தித்து துவக்கி இருக்கிற இந்த சிந்தனையே ஏற்கனவே அகத்தை எடுத்ததுதான். எல்லாம் புதுசான ஒண்ணுமே சொல்லல, தெரியாது எனக்கு. வேதாத்திரி தவிர தத்துவத்தை தவிர எது தெரியாது. சில உதாரணங்கள் வெளியில ஒட்டி தெரிஞ்சதுனால சொல்லுவோம். ஆனால் முழுக்க முழுக்க வேதாத்திரியமே வாழ்க்கை நன்னெறி, வாழ்க்கை விஞ்ஞானம், வாழ்க்கை பாடம். அந்த வாழ்க்கை பாடத்தை கற்று கடைபிடித்து கற்பிப்போம் என்று சொல்லி நல் வாய்ப்பு நன்றி காணிக்கையாக்கி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 3 முனை முக்கோணம் என்ற தலைப்பிலே பல்வேறு கருத்துக்களை மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஞான மார்க்கத்திற்கு சென்றாலும் பக்தி மார்க்கம் வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நம்மை பற்றிய புரிதல் வேண்டும், இதுவே முக்கோணத்தின் முதல் முனை என்று சொன்னார்கள். சமுதாயத்திலிருந்துதான் நாம் அனைத்தையும் பெற்றோம். சமுதாயத்திற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் கடன்காரர்கள். அந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். இது முக்கோணத்தின் 2வது முனை என்று சொன்னார்கள். இயற்கை முறை தவறி நடப்பதில்லை. இயற்கை மாற்றத்திற்கு உட்பட்டது அல்ல. இயற்கையோடு இயைந்த வாழ்வுதான் முக்கோணத்தின் 3வது முனை என்று சொல்லி தான், சமுதாயம், இயற்கை, இதுவே 3 முனை முக்கோணம் என்று சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மிகச் சிறப்பானதொரு சிந்தனை விருந்தை அளித்த பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்களுக்கு இந்த சிறப்பு சிந்தனை மன்றம் தனது மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்கின்றது. இப்போது நமது மன்ற முறைப்படி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய அருள்துறை, பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு கேள்வி பதில் ஒண்ணுங்களா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு கேள்வி பதில் தலைவர் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். தலைவர் ஐயா. ஐயா உழவன் ஐயா இருக்காங்களே, அனுப்பல.